தமிழகத்துல நிலம் அல்லது வீடு வாங்க திட்டமிட்டிருக்கவங்க மற்றும் தங்களோட சொத்துக்களை விற்க காத்திருக்கவங்க இந்த அதாவது மார்ச் மாச இறுதிக்குள்ளக்க ஒரு இக்கட்டான சூழலை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, ஏப்ரல் 1, 2026 முதல் பத்திரப்பதிவு துறையில சில அதிரடி மாற்றங்கள் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. இந்த மாற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாதவங்க கடைசி நேரத்துல நிறைய நிதி இழப்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நிலத்தோட வழிகாட்டி மதிப்பு, அதாவது கைட்லைன் வேல்யூ மற்றும் முத்திரை தீர்வை அந்த 2த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சில திருத்தங்கள் கொண்டு வரப்போது. சொத்து வச்சிருக்கவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, சில ஆண்டுகளாக இந்த இது மாற்றமே இல்லாம, வழிகாட்டி மதிப்பீடு சந்தை விலைக்கு ஒரு ஈக்குவலாவே இல்ல. அத உயர்த்துறதுக்கு ஆலோசிச்சு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1க்கு பிறகு சொத்துக்கள் பரிமாற்றம் செய்வதற்கும் தங்களோட பட்ஜெட்ல லட்சக்கணக்குல கூடுதல் சுமை கண்டிப்பா ஏற்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மாற்றங்கள் 31க்கு பிறகு தான் கொண்டு வரப்போறாங்க. பத்திரப்பதிவு முடிக்கிறவங்களுக்கு பழைய கட்டணம் வசூல் பண்ணுவாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாலுமே, உயர்த்தப்பட்ட புதிய மதிப்பின் அடிப்படையில கூடுதல் முத்திரை தீர்வு கட்டச் சொல்லி மறுபடியும் உங்களுக்கு கண்டிப்பா மெசேஜ் வரும். இதனால ஒரு நடுத்தர குடும்பத்தினர் வாழ்நாள்ல மிகப்பெரிய சேமிப்ப அவங்க இழக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே டோக்கன் முன்பதிவு செஞ்சவங்க மீதமுள்ள இந்த 5 நாள்ல பணத்த எப்படியாவது செஞ்சு முடிச்சு, இப்ப ஆட்டோமேட்டிக் பட்டா மாறுதல் பண்றது அப்படின்னா, அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவா இருக்கும். ஏப்ரல் மாசத்துல பட்டா மாறுதல் தொடர்பான ஆன்லைன் நடைமுறைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாயி போயிருச்சு. அந்த நிலத்த பதிவு செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா பட்டா வந்துரும். இருந்தாலும் அதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஈசில ஏதாவது குளறுபடி இருக்கலாம். இல்ல தானியங்கி முறையில அவங்களுக்கு கை கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கம்ப்யூட்டர்ல சரியா பதிவேற்றுக்கப்பட்டிருக்கா? என்ன நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த 1 வாரத்துக்குள்ள நீங்க சரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, வருங்காலத்துல சட்ட சிக்கல் எதுவும் இருக்காது. அங்கீகாரம் இல்லாத மனைகள் இருக்கு இல்லையா? அத டிடிசிபி அப்ரூவல் அல்லது சிடிஎம்ஏ அப்ரூவல் இல்லாத மனைகளுக்கு வரன்மைப்படுத்தா மட்டும் தான் ஏப்ரல்லேருந்து நீங்க கட்டுப்பாடின்றி பதிஞ்சுக்கலாம். அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் கூடுதல் கட்டுப்பாடு அவங்க பண்ணிருவாங்க. சலுகைகள் இந்த மாசத்துக்குள்ள முடிவடையறதுனால 5 நாளைக்குள்ளக்க நீங்க சப்ரிசைஸ்ல போயி என்னென்ன கெடுபிடிகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி நீங்க சொத்து வாங்குறதோ, விக்கிறதோ எல்லாத்தையும் நீங்க முடிச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரேட் கூடும். இத பத்திரப்பதிவு ரூல்ஸ் மொத்தமா மாத்துறாங்க. ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்கள் மற்றும் புதிதா வீடு கட்ட திட்டமிடுறவங்க இந்த மாச இறுதிக்கு ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாளைக்குள்ளக்க நீங்க அத நீங்க சரி பண்ணிருங்க. இத நீங்க ஏதாவது தாமதிச்சீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க பெரிய விலை குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதனால அந்த 5 நாள்ல நீங்க எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ, அத நீங்க பயன்படுத்திக்கங்க. இது ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற ஆவணத்துல இது இது சம்மந்தமா கேட்டீங்க. இல்லன்னா உங்க அட்வொகேட் இருந்தாங்க. அவங்கட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவங்களே சொல்லிருவாங்க. ஏன்னா இந்த மாரி மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதும். சர்வீஸ் நீங்க கேட்டாலும் கண்டிப்பா இந்த மாற்றங்கள் வருங்கிறத சொல்லுவாங்க. அதனால நீங்க மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா சேமிப்பா இது இருக்கும். இந்த 5 நாளைக்குள்ளங்க நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதோ, அதே மாரி ஒரு இடத்த விக்கிறதோ எல்லாமே நீங்க பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஸ்டாம்போட இன்கிரீஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சொத்துல 10-20% இருக்க மாரி இருக்கும். அதே மாரி கைட்லைன் வேல்யூ கண்டிப்பா அது கூட்டுவாங்க. அது ஒரு 20% வந்ததுன்னா, ஒரு இடத்த